அவங்கள திட்டுறது, அவங்க திருப்பி அவங்க எதிர்ச்சியா வந்தா இவங்கள திட்டுறது. டேய் ரெண்டு பேரும் திருட்டு போயடா. அது சொல்லுவாங்க உண்மையை சொல்றவங்க தெய்வத்து சமம்னு. அவன் ஆட்சியில ஐயா ஸ்டாலின் உண்மையை சொல்லுவாரு, எடப்பாடி ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில எடப்பாடி உண்மையை சொல்லுவாரு. நமக்கு ரெண்டு பேரும் என்ன தெரியுது? ஜெயா டிவி சொல்றது உண்மை, சன் டிவி சொல்றது உண்மை, ரெண்டு பேருமே திருட்டு போயிலுங்க. அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஆத்துமலை கொள்ள இங்கேயும் ஆத்துமலை கொள்ள, அங்கேயும் கனிமவள கொள்ள இங்கேயும் கனிமவள கொள்ள, அங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள இங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள. அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் ஓயாது இந்த தொல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் உங்கள் பிள்ளைகளாங்கள். அவன் பாருங்க 50 வருஷம் ஆச்சு, இப்பதான் பாதி சூரியனே வந்திருக்கு, சூரியனே முழுசா வரல. 50 வருஷம் அதிமுக 2 இலை தான் முளைச்சிருக்கு, அந்த 2 இலைக்கு மேலே இப்ப தாமரை பூத்துருச்சு. அது ஆடு வரை கடிச்சு வச்சிருச்சு அந்த இலைய மேன். அப்ப அந்த 2 இலை கூட 50 வருஷத்துல முளைக்கல. அரை சூரியன் தான் மண்ட மாதிரி, இந்த ஐயா கருணாநிதி மண்ட மாதிரி அரை சூரியன் தான் வெளியே வந்திருக்கு. எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம். இதை மாற்றம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, இதை மாத்த போறேன் நானு. எப்படி மாத்த போறாரு? ஒரு சின்ன பிரச்சனைக்கு 30 நாளா தாயாரே 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 தாயாரேன்னு அடிச்சான். 30 நாள் தலைமறை ஆயிட்டாங்க. ஒரு கட்சியில பிரச்சனைனா கட்சி பொறுப்பாளர் தலைமறை ஆகலாம், ஒரு கட்சியே தலைமறைவாகி நான் இப்பதான் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கட்சியே தலைமறைவு. இப்பதான் 30 நாள் கழிச்சு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு. நான் கூட இங்க போன மாசம் எங்க பெரியம்மா இறந்து போச்சு. எங்க அண்ணன் சொல்லிட்டேன், அண்ணா நீ பெரியப்பா உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாரும் திருச்சியில நான் கண்ணப்பால ரூம் போட்டிருக்கேன், வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க. என்னடா சொல்ற? பெரியம்மா சத்துக்கு நீ தாண்டா வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு பெரியம்மா சத்துக்கே நீ வந்து வரமாட்டேன்னா 41 பேர் சத்துக்கு ஒட்டுமொத்த பேர் மகாபலிபுரத்துக்கு கூட்டு போய் ஆறுதல். உலகத்திலே ரெசார்ட்ல ரூம் போட்டு ஆறுதல் வாங்கினது உலகத்துல இங்கதான். நான் ரொம்ப உங்களை நினைச்சு கவலைப்படுறேன், வாங்க கொஞ்சம். அவர் ஒரு விவசாயி தோற்க கூடாது என்பதற்காக விவசாயவே சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் தேர்தல் ஆணையம் சாதா விவசாயி தராம 600 விவசாயி கொடுத்துருச்சு. எங்க அண்ணனே சின்னமா கொடுத்து. இந்திய அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவரே சின்னமா வந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க பாத்துருக்காங்க கருணாநிதி சின்னமா வைப்போமா, அவர் மண்டதனங்க சின்னமா இருக்கு ஏற்கனவே, அப்புறம் வைக்கணும்ட்டாங்களாம். அப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு பண்ணை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த பண்ணை அறவெட்டு வெட்டி அதை கவுத்து வச்ச மாதிரி தான் உதயசூரியன். அதுல 4 கோடு. இந்த சின்னத்தை வச்சுதான் ஏமாத்துறாங்க. உதயசூரியன் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூரியன். எங்க ஓடி வந்தாரு? இங்கே மழை பெய்யுது, நெல் குடோன்ல நெல் கொள்முதல் நிலையங்களை வைக்கப்பட்ட மூடைகள் முளைச்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சிச்சு, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிச்சு. உனக்கு முதல்ல மூளை முளைச்சிருக்கா? மூளை முளைச்சிருக்கா? முதல்ல இவ்வளவு முளைச்சானே இவ்வளவு முளைச்சானே இவ்வளவு முளைச்சானே. இதுல உதவி ஸ்டாலின் முளைச்சிருக்குன்னு யாருமே முதல்ல சொல்ல. நீ முதல்ல முளைச்சிருக்கியா? வெளியே வந்திருக்கியா? முளைச்சிருக்கியா? முளைக்கலையா? இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பாதுகாப்பட்ட முறையில இந்த நெல்லை போட்டு வைப்பது விளைவு சாப்பிடுறது துர்கா ஸ்டாலினும் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினும் சாப்பிட போறாங்க? இல்ல சேகர்பாபு பொண்டாட்டியும் இல்ல ஏவாவளு பொண்டாட்டியும் சாப்பிட போறாங்களா? எங்க ஆத்தாப்பன் எவனோ கிராமத்தான் தமிழ்நாட்டுடைய 2 கோடி 17 லட்சம் ரேஷன் கார்டுல 1.5 கோடி பேர் இந்த ரேஷன் கார்டுல அரிசி வாங்கி சாப்பிடுறான். எந்த எம்எல்ஏ பொண்டாட்டி, எந்த எம்பி பொண்டாட்டி, எந்த காமராஜர் நம்ம தாத்தா காமராஜர் இல்ல அதிமுக வந்த காமராஜ் அவர் பொண்டாட்டி சாப்பிட போறாங்களா? எவனோ ஒரு தமிழன் சாப்பிட போறான். அவன் எப்படி சாப்பிட்டா என்ன என்ற மமதையில திமிர்ல ஆணவத்தை நெல்ல போட்டு வச்சிருக்கான்.